எத்தனை நாள் தான் நான் சாப்பிட்றதே காட்டுறது. சரி வாங்க ஒரு சேஞ்சுக்கு வேறு மாதிரி பார்க்கலாம். கொலராடோவில் மவுண்டைன் ஜூ ஒன்று இருக்குது. மலைக்கு மேலே ஒரு ஜூ அப்படியே வந்து திறந்து போட்டிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிராஃபி ஃபீடிங் ஒட்டக சிவிங்கிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். உண்மையிலே இந்த இதெல்லாம் பாவங்க, இவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்ற பேரில் அது வந்துக்கிட்டே இருக்குது, இவனுங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம் 6 அடிக்கு மேலே இருந்துட்டே என்னடா ஒட்டக சிவிங்கி மாதிரி வளர்ந்துருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா 6 அடி கிடையாதுங்க, இது 10 அடி 15 அடி இருக்கும் போல. கீழே இருந்து பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. வந்ததுக்கு நம்ம லைட்டாக தொட்டு பார்த்துட்டு டே திரும்பிடாத இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து இங்கே வச்சிருக்காங்க. அந்த இலை தலைங்கலாம் டே நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து பிரியாணி போட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களே இங்கே பக்கத்தில் இலையை வச்சு கொடுத்துட்றாங்க. லெட்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $3 இருக்குது, $5 இருக்குது, $20 இருக்குது. நான் பார்த்தேன் எதுக்கு $20 வாங்கி வேஸ்ட் பண்ணு, எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க. பாவம் அந்த ஒட்டகம் என்ன செய்யும் சொல்லுங்க. அதனால சொல்லி நம்ம பேசாமல் அந்த ஜிராஃபிக்கு $3 போகும்னு சொல்லி வாங்கியாச்சு. என் பையன் என்ன பண்ணுறான், ஐயோ நீ கொடுக்குறப்ப ஃபோட்டோ எடுக்கல, இன்னொன்று போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். சரி இருறா அப்படின்னு சொல்லி இன்னொன்னே வாங்கிட்டு வந்து அதையுமே அது கொடுத்துட்டு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டான அட்வென்ச்சர் தான். சரி ஆனால் அது பாவங்க, சாப்பிட்டு டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் கொடுத்துட்டு சரி இது வேணான்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க.